ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியா வந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க. மாமா என்னாச்சு அப்படி பதறி போயிட்டு வந்து பேசிகிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வசந்த் வந்து அக்கா எங்களுக்கு வந்து என்னாச்சுன்னு வந்து தெரியல. இந்த ஆஞ்சலி தான் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து மாமா வந்து பாத்ரூம் வேலைக்கு வந்துட்டு தான் வந்து சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்னது பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவுக்கு வந்து டவுட் வந்து அந்த ஆஞ்சலியை வந்து பார்க்குறாங்க. அவள் வந்து பார்க்குற பார்வையிலே வந்து இவ தான் வந்து ஏதோ ஒரு பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இலக்கியா வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இலக்கியா அண்ணனுக்கு வந்து இப்படி ஒரு நிலைமை வரணுமா, அவர் வந்து யாருக்கு எந்த ஒரு கெடுதலும் நினச்சதில்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்டவனை வந்து வேண்டிக்கிறாங்க. மணி எதுக்கு வந்து கவலைப்படாத, மாமா வந்து சீக்கிரம் வந்து குணமாகி இதுக்கு வந்து யார் காரணமானவங்களோ அவங்கள வந்து கண்டிப்பாக வந்து சொன்னால் நான் வந்து கண்டிப்பாக வந்து போலீஸில் வந்து பிடிச்சி கொடுத்து அவங்கள வந்து கழுத்து இங்கே வைக்காத நான் வந்து விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுவும் போக நானும் வசந்த் வந்து வெளியே போயிருக்கோம். வீட்டில் வந்து அண்ணியும் இந்த அஞ்சலியும் தான் வந்தாங்க. இவங்க 2 பேர் தான் வந்து ஏதோ வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பாத்ரூமில் வந்து அவர் விடத்துக்கான எந்த ஒரு அடையாளமும் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லட்சுமி வந்து வச்சுக்கிட்டு இந்த அஞ்சலியை போயிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. அஞ்சலி மரியாதையை சொல்லிட்டு மாமா வந்து என்ன பண்ண, நீ தான் வந்து தள்ளி விட்டியா, அவர் வந்து பாத்ரூமில் வந்து விழுந்திருக்க வந்து வாய்ப்பே இல்லை, கீழே வந்து சோப்பும் இல்லை, அதே மேலே பாசையும் இல்லை, எப்படி அவர் வந்து விழுந்திருப்பார், வாய்ப்பே இல்லை, நீ தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்மளுடைய சின்னமணிக்கு பார்த்தீங்கன்னா வேர்த்து விட வச்சுருங்க. என்ன இந்த இலக்கிய வந்து போலீஸ் மாதிரி இவ்வளோ என்கரேஜ் பண்ணுறான், கரெக்டாக வந்து நடந்த வந்து நேரில் பார்த்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காளே, அப்படி எங்கே மாட்டிக்கு போகிறோமோ அப்படின்ற ஒரு பதட்டத்திலே வந்து இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சலி வந்து நேக்கா வந்து சமாளிக்கிறேன். அவர் என்ன தான் என் மேலே வந்து கோவப்பட்டாலும் நான் அவரோட பொண்ணு, அவரை போய் நான் இப்படியெல்லாம் பண்ணுவேனா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்டிங்கை வந்து போடுறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீ வந்து செஞ்சாலே செய்விடி, நீ கட்டின புருஷங்கையிலே வந்து நீ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி ஏமாத்தணும் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இலக்கியா நீ தேவையில்லாத வந்து பழைய விஷயத்தை வந்து பேசிட்டு போட்டே வந்து கிளப்பாத, இது அவர் வந்து என் அப்பா, அவர் வந்து எனக்கு வந்து பார்த்துக்க தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஆனால் ஒன்று அஞ்சலி, மாமாவுக்கு வந்து இந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் வந்து உழைச்சி போட்டு இருக்காரு, அதில் வந்து நீயுமே வந்து தின்னு இருக்கு, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே அவருக்கு வந்து கடமைப்பட்டு இருக்கோம். கடைசியில் வந்து அவர் வந்து இந்த நிலைமையில் இருக்காரு. ஆனால் இந்த அவரோட நிலைமைக்கு வந்து யார் காரணம்னு மட்டும் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அவங்கள நான் வந்து சும்மா விட மாட்டேன், கொலை பண்ணிவிட்டு நான் வந்து ஜெயிலுக்கு போக கூட வந்து தயங்க மாட்டேன்ற மாதிரி வந்து வார்னிங் கொடுத்துட்டு போகிறாங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மாசிலாமணி வந்து கண் ஒழிச்சு அந்த அஞ்சலி வந்து திறந்த மாட்டாமா, இவ தான் வந்து என்னை வந்து இந்த நிலைமைக்கு வந்து ஆளாக்கணவ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவளை வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஜெயிலுக்கு அனுப்பணுங்க. நம்முடைய மாசிலாமணி வந்து சொன்னது கரெக்டு தாங்க, கார்த்திக் வந்து வேறு கல்யாணம் பண்ணி வைக்கிறது நல்லது தான் அப்படின்ட்டு இந்த அஞ்சலியை பற்றி வந்து எதுக்குமே வந்து கவலைப்படாதீங்கன்னு சொன்னது. இதெல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் நம்ம இலக்கிய வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய கார்த்திக்கும் பிரியாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. நம்முடைய கௌதமும் நம்முடைய இலக்கியாவும் ஒரு எபிசோட் இதெல்லாம் நடக்கும்போது இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, மறக்காது நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை வந்து ஆன்ல போட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.